வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு இது மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் நான் அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட், அதாவது என்னென்னா எக்ஸாம்பிள் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் நான் அப்லோட் பண்ணலை, பட் என்கிட்ட பிஎஸ்சிஎம் இருக்குது. அதே போல் இப்போ வந்து ஒரு கலப்பு திருமணம் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணலை, ஆனால் கலப்பு திருமணம் இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒன்று நான் அப்லோடு பண்ணலை, அது பிஎஸ்சிஎம்மாக இருக்கலாம், கலப்பு திருமணமாக இருக்கலாம், வேறு எந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. நான் வந்து அப்ளை பண்ணும்போது அதை கொடுக்கல, பட் என் கையில் இருக்குது, அதை வந்து எடுத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பட் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் வந்து அப்ளிகேஷனில், அதாவது இப்போ உங்கள் பேர் வெறும் ஏ அப்படின்னு போட்டிருக்கீங்க, வெறும் பின்னு மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் பேர் கடைசி வரையும், இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும். நீங்கள் என்ன அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்களோ அதை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அப்ளிகேஷனில் ஒரு விஷயம் கொடுக்காத விஷயத்தை நீங்கள் வந்து இப்போ போய் இடையில மாற்ற முடியாது. அதாவது நான் இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறேன், இல்லை ப்ராக்டிக்கல் போகிறேன் அப்படின்னா அந்த டைமில் என்கிட்ட இது இருக்குது, இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அதை வந்து ஃபிக்ஸடு, அவ்வளோதான். அதை வந்து ஒரு சேஞ்ச் பண்ண, அதாவது ரிசர்வேஷனில் பாதிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஒரு பேரில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வெறும் ஏனோ இல்லை வெறும் பீனோ மட்டும் போட்டிருக்கேன், பேரில் மீதி எந்த லெட்டருமே வரலைன்னா கூட அது பிரச்சனை ஆகாது. என்ன ரீசன்னா, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதாவது இந்த மாதிரி சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, இந்த ஸ்பேஸ் விடுறதுல ஏதாவது மிஸ்டேக்கு, அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது. ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரி இருந்தால் தான் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ கலப்பு திருமணமாக இருந்தால் கண்டிப்பாக ரிசர்வேஷனை பாதிக்கும், உங்களுக்கு ப்ரியாரிட்டி முன்னாடி வரும். அதுவே இப்போ பிஎஸ்டிஎம்னா அதுவும் ரிசர்வேஷனை பாதிக்கும், அது முன்னாடி உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து 20% கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. சும்மா பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, பேரில் ஏதாவது ஸ்பேஸ் விடாமல் போயிடுச்சு, இனிஷியல் தப்பாக இருக்குது அப்படின்னா ஓகே, உங்களோட டிசியும் உங்களோட ஆதாரையும் ஒன்றா பார்த்துட்டு அதில் என்ன பேர் இருக்கோ அதை வந்து எடுத்துப்பாங்க. அதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கம்பல்சரி ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து என்ன கொடுக்குறீங்களோ அதுதான். இப்போ கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணி மாற்றி போட்டேன், நான் பிசியில் இருக்கேன் ஆனால் எம்பிசின்னு போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு ஆண் வேட்பாளராக இருந்து பெண்ணாக போட்டிருக்கேன் அப்படின்னாலும் அதை எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் பெண்ணோட ரிசர்வேஷனுக்குள்ளே உள்ளே வந்துடுவீங்க. இப்போ ஒரு வேளை பெண்ணாக இருந்துட்டு ஆணாக போட்டால் கூட அது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் ஆண் வேட்பாளர் பெண்ணுன்னு, ஆண் விண்ணப்பதாரர் வந்து பெண்ணுன்னு போட்டுட்டாருனா தான் பிரச்சனையே அங்கே. ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க நல்லா ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுவாங்க. ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரியோ வேறு ஏதாவது விஷயமா வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஜென்ரலாக சின்ன சின்ன விஷயத்த வந்து தவறுதல் இருக்குது அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இப்போ வந்து இடையில கொடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.